திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மாதிரி ஃபிலிம்க்கு என்ன சூஸ் சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. அது மோஸ்ட் சுரேன் எங்கே சுரேன், அருண், தேங்க்யூ. ஹரி தேங்க்யூ. தயா. நிறைய பேர் வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில் சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் அன்இன்வைட்டடாக போயிடுவேன். அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். ஸோ ஃபேமிலியோட திருவிழா ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா அதுதான் ராத்திரி. அதை நான் 100% உறுதியாக சொல்கிறேன். நம்பி வாங்க, ஏமாற்ற மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீ கணேஷ் சார், நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மாதிரி ஃபிலிம்க்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்துசெல்வின்னு தான் என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. யூஆர் த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு யானோ வெயிட்டிங். அப்புறம் சுரேன் எங்கே சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யார் கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி தேங்க்யூ. தயா, நிஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிஞ்சு நிற்காங்க. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பி தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வர ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி,
வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெல்லி சேச்சினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணா மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. இது வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. மனசு ஃபுல்லாக நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்சவங்க இல்லை ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையோ இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஸ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சுருக்கு. ஸோ அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும், அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைம் எல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்குள்ளே விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் முதராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அது நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜா, டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா, அவன் சொல்கிற இந்த படத்துக்குன்னா அந்த தம்பி சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியா ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு, வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போயிட்டு இருக்க நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த முதராத்திரியோட இது ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல். இது ஏறாத தெருவில், ஏறாத மலையில்
அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவன்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டினாலும் போக மாட்டேங்குது, என்னடா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ணோம் அந்த இதில் அவன் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதை சொல்லலாம். சரிண்ணே, நான் வேறு படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோவம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் நிறைய பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து இந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா எங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போனோன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணோம். எனக்கு வந்து மொதல் படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த மொதல் படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் முதராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முதராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த முதராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றியாக செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரெஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரெஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். நிறையா பேர் வந்து வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில் இந்த சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் அன்இன்வைட்டடாக போயிடுவேன். அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிப்பேன், அதுக்காக நினைப்பேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மிடில் ரோல் உட்கார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோல்ஸில் ஸ்டேஜில் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் இது ஸோ அது ஏதோ எங்கேயோ எல்லாமே கொண்டு வந்துச்சு. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணியிருக்கீங்க. அப்போது சொன்னாங்க, நிறைய பேர் எங்கே போனாலும் அந்த பையன் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் வச்சுருக்கீங்க என்ன. எனக்கு அது என்னன்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப, நான் சாமியை இங்கே தான் பார்க்குறேன், இந்த சினிமாவில் தான் பார்க்குறேன், இந்த ஒர்க்கில் பார்க்குறேன், அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன், விட மாட்டேன். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி நான் நம்புகிறேன். அண்டு இதை நான் சொல்லணும், ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். உண்மையிலேயே இது வந்து ஃபேமிலி தான். உண்மையிலேயே அப்படி தான் அனுப்பிச்சேன்.
ஸோ ஃபஸ்ட்லேருந்து அது இவங்கெல்லாம் சொல்லணும். ஆர்டிஸ்ட்டு என் பேர் இருக்கு. அனீஸு பயங்கரமான பெர்ஃபார்மர் நீ. என்ன விளையாட்டுக்குள்ள தெளிவாக உனக்கு தெரியும் என்னென்னு. நல்லா சூஸ் பண்ணி ஜாலியாக போ, பயப்படாது, வாயை மட்டும் விட்டுரு. வெங்கடேஷ் சார், சார் நான் உங்கள் படம் பார்த்து வளர்ந்துவேன் சார். உங்கள் கூட நடிக்கிறது, உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்குறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எங்கேன்னு தெரில சார். எந்த மாதிரி என்ன பண்ணணும்லாம் தெரில சார். இதெல்லாம் பெரிய அபூர்வம் சார். அப்பா மாதிரி சார் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேத்தன் சார், உங்களை வீட்டில் பார்த்து நான் உங்களை வளர்ந்துருக்கேன். நீங்கள் பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பேசும்போதெல்லாம் பேசுகிறாரா, இந்த பாடுறா அப்படி இருக்கு. எனக்கு உங்களை பார்க்க சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து பழகிட்டு உங்ககிட்டே தான் நீங்கள் அந்த பிளெஸிங் வாங்கி விஷ் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரில என்ன செஞ்சுருக்கேன்னு. லவ் யூ சார். ரொம்ப தேங்க்யூ. யுவர் சச் இன்ஸ்பிரேஷன் அண்ட் யுவர் நாஸ்டாலஜிக் ஃபேமிலி மெம்பர். சங்கீதா பாலன் மேம், சங்கீதா பாலன் மேம் காணுமா? ஓகே, மை மதர் கேரக்டர் அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. பக்ஸ் அண்ணன் பிரிச்சிருக்காரு. பக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பக்ஸ் இதில் வேற ஒரு வேர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. தூக்கி நிப்பாட்டியிருக்காரு இந்த படத்தை. வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் நான் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் மெயின் ஹோல்டு அது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் இந்த செட்டுக்கு சொல்கிறேன். பக்ஸ் அண்ணன், வெங்கடேஷ் சார், சேத்தன் சார், அப்துல், இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிளாக் பிடிச்சிருக்காங்க. லேடிஸ் அந்த பக்கம் வேறு மாதிரி ஒன்று பண்ணி விட்ருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேரை சொல்லும்போது ஒன்று நான் சொல்லிட்டு வருவேன். பானுபிரியா மேம், அக்கா சொல்லக்கூடாதுங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா சொன்னாங்க பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு. இது உங்களுக்கு பெரிய இடம் கொடுக்கணும்க்கா, நான் மனசால வேண்டிக்கிறேன். சுமித்ரா, மை சிஸ்டர் பண்ணவங்க அவங்க தான். சீரியஸாக பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்று ஒன்றா அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் அது மனசில் ஏதோ சொல்ல தோணிடுச்சு, சொல்லிடுறேன். சூப்பராக வருவீங்க, பயங்கரமாக வருவீங்க, செம பெர்ஃபார்மர் நீங்கள். டீ பிடிச்சிக்கோங்க. வர்ஷினி, இந்த படத்துக்கு அப்புறமா ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பிளேசஸ். ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன். பயங்கரமான ஒரு சென்சிபிளான பெர்ஃபார்மர் அவங்க. கார்த்திகேயன் ஐயா, இன்னொரு ஹீரோ. சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன். இணைந்து பார்ப்போம், சீக்கிரமாக நடிப்போம், விஷயங்கள் பண்ணுவோம். பெருசாக வருவீங்க ஐயா. கியூட்டஸ்ட் பாய். வேலன் ஐயா, எங்கே வேலன் ஐயா, அப்புறம் நம்ம கௌசிக் கபிலன், இந்த ரெண்டு காம்போ பிரிச்சிருக்கு. இவங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வேற பெருசாக வருவீங்க. இந்த படம் வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிருவீங்க. மாஸ்டர் கிருத்திக், எங்கடா அந்த மாஸ்டர் எங்கடா இருக்க? இவர் தான் பெரிய வாயாடி. உன் ஸ்டோரி சொல்லுவா, அந்த கதைலாம், இந்த லவ் மேட்டர்லாம் சொல்லவா? கொஞ்சம் லவ் ஃபீலர்லாம் இருக்கு உனக்கு. நல்ல பெர்ஃபார்மர். இந்த வயசில் நல்ல ஒரு சீன் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த வயசில் அவன் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த சினிமா பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவன் நிறையா அட்மைர் பண்ணேன். லவ் யூடா. நான் தேங்க்யூ சொல்கிறது ஒரு நாள். திலீபன் ஐயா நீங்கள் வேற ஐயா. அதாவது டப்பிங் ஒரு வாட்டி தான் பார்ப்பாப்புல, பெர்ஃபார்மன்ஸும் பிரிச்சுட்டாரு. டப்பிங் வந்தாருன்னா ஒரு வாட்டி போடுங்க, ஒரே டேக்கில் ஃபுல் சீனே ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சு விட்ருவாரு. அடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தேவைன்னா நடணும். அந்த மாதிரி பெரிய கிராஃப்ட்டுங்க. நீங்கள் பெருசாக வருவீங்க. இவங்களெல்லாம் சொல்லணும். டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அருணையா வாங்க ஃப்ரெண்டில். எனக்கு எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்டில் ஒன்று மேலே வரலாமா? எல்லாம் மேலே வாங்க. அருண் ஏரி டீமில் பாதி சோமையை வந்து பார்த்துக்கிட்டாப்புல. அவ்வளோ சப்போர்ட்டிவ் பர்சன். வரப்போகிற அடுத்த டைரக்டர் அவர். ஆதி, இவங்க எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவங்க. தயாளன் பேபி பாயாக வந்தான். அது என்னடா அது இப்போ தேங்காய் பாலா? மை கியூட்டஸ்ட் பாய் ஹரிகிருஷ்ணா. இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் இன்னோசென்ட் அண்ட் ஜெனியூன்.
ஹரீஷ் ஐயா, அஜித்குமார், வாங்க வாங்க வாங்க, எங்கள் செட்டோட தலை. சக்தி ஐயா வரல. ஓகே ஓகே, சக்தி எங்கே இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். லிஷா வரல, அவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். உண்மையிலே கீழே விழுந்து வேலையெல்லாம் வேலை பார்த்தாங்க, உடம்பு சரியில்லாமலாம் போச்சு. மகேந்திரன், மாதவன் ரெண்டும் ஒரு ஜோடி, செம பாய்ஸ். வாங்கடா வாங்க. பிரது வரல. ஓகே ஓகே ஓகே. அசிஸ்டன்ட் கேமராமேன் சசிராவ், அலைவன் வேற லெவலு. எல்லாரும் வந்து ஒரு ஒர்க் வந்து யாரும் மிஸ் பண்ணாலும் அது இல்லைங்க, அதுக்கார அப்படி தாங்க இருக்கணும். அப்படி எங்கே போகிறீங்க? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆளாக அதில் இல்லைங்க, அப்படி தாங்க இருக்கணுங்க. வாப்பில் பிரகாஷ், வாங்க வாங்க. ஜெனியூன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்ற பாப்பில் இந்த மாதிரி நான் மறைக்கிறேன்னா இல்லை எடுங்க. பாலாஜி, வாங்க வாங்க வாங்க. பேசவே மாட்டான். நல்ல ஒர்க்கர்ஸ். சந்தோஷ் அசிஸ்டன்ட் எடிட்டர், மேலே வாங்க. சிவா எங்கடா இருக்கீங்க? சிவா வாங்க 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 வாங்க. ஹரிபாபு வரலையா? வாங்க வாங்க வாங்க. இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு டுவர்ட்ஸ் எண்டில் எல்லாமே இதாகிடுச்சு. டன்னு. ஓகே, ஸோ ராஜா மேலே வா. அசோக், சுரேன், நம்ம அருண் அண்ணனை பற்றி நம்ம இன்னும் யாரும் பேசாமல் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், அவர் இப்போ நிறைய விஷயங்கள் இறங்கலைன்னா படம் டக்குன்னு முடிஞ்சிருக்காது. இன்றைக்கி ஆகஸ்ட் 21 போயாமல் உழைச்சாரு. தேங்க்யூ, நல்லது. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இது முதராத்திரி படம் 21 ரிலீஸ் ஆகுது. சின்ன படம் தான், தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற விஷயம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, ஒய்ஃப், இவங்கெல்லாம் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஜென்ஸ், அப்புறம் இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஃபேமிலியோட திருவிழா ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா அதுதான் முதராத்திரி. அதை நான் 100% உறுதியாக சொல்கிறேன். நம்பி வாங்க, ஏமாற்ற மாட்டேன். தேங்க்யூ.